படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் என்ன பிடிச்சிருக்கு? ஓகே தான். லைக் நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரியல. அந்த கேஜிஎஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு இல்ல கேஜிஎஃப் மாதிரி இல்ல. அங்க கோல்டு மைன் இங்க கோல்டு மைன் அந்த மாதிரின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே தான், பார்க்கலாம். எல்லாம் என்ன ரோல் பண்ணிருக்காங்க? அவரோட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருக்காங்க. சோ செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாச்சும் நிறைய புரியாத விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? புரியாமலாம் இல்ல, ஓகே புரியுது. பட் எப்படி சொல்றதுன்னா லைக் தெரியல, அது ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. ஓகே தான், லைக் படம் ஃபுல்லா வயலன்ஸ் அந்த மாதிரி உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இல்ல. அந்த அளவுக்குலாம் இல்ல, எனக்கு தெரியல. மீன்ஸ் பர்சனலா எனக்கு பர்சனலா வந்துட்டு ஓகே, அது நம்ம ஆடியன்ஸ் செட் ஆகுமா கேஜிஎஃப் லெவலுக்கு இல்ல. ஓகே நல்லா தான் இருக்கு. லவ் போர்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இல்ல எதுவுமே இல்ல. படம் எப்படி இல்ல நல்லா தான் இருக்கு. படம் எப்படி bro? சூப்பரா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? கேஜிஎஃப் மாதிரி இருக்குங்களா இல்ல? இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தின கதை தான். ரொம்ப நல்லா இருக்குது. என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சான்ஸ் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கா? லாக் அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தாலும் பார்த்துருக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்ட் 2 வந்து சொல்லிருக்காங்க. ஆமா. சோ அந்த கன்க்ளூஷன் இதுல வந்து ஏதோ புரியாம அந்த மாதிரி ஏதாவது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கிளியரா சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஃபென்டாஸ்டிக். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்டையர்லி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஒரு ஒரு பேன் இண்டியா வயலண்ட் ஃபிலிம் ஆக்சுவலா இது. நிறைய காஸ்ட் இருக்காங்க. யார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஆக்சுவலா இவங்க தான், ஆப்வியஸ்லி பிரபாஸ் தான். பிரபாஸ் தான். பிருத்திவிராஜ் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க பிருத்திவிராஜை விடவே பிரபாஸ் சாப்பிட்டு போயிட்டாரு. நல்லா இருக்கு. படம் எப்படி bro? ஓகே தான். 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே பார்க்கலாம். பார்க்கலாம். கேஜிஎஃப் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா? ஏன்னா அதே அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. சோ பிரபாஸ் பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படம்லாம் வந்திருக்கு. சோ யாரோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்க? ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ப்ரோ பண்ணிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து என்ன தெரியும் பார்க்கலாம். இப்போ இதுல ஏதாவது புரியாத மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? புரியாத மாதிரிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. எல்லாம் ஓகே தான். எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா போட்டுருக்காங்க அங்க. ஓகே. 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபுல் ஆக்ஷன் தான். படம் எப்படி? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது இந்த படத்துல? ஆக்சுவலாக அப்படியே கேஜிஎஃப் மாதிரி தான் இருந்தது. அந்த இது பார்க்குற மாதிரி தான். அப்படி நல்லா இருந்தது. ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா கேஜிஎஃப் போதுக்கும்? ஆக்டர்ஸ் தான் டிஃபரன்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லை. ஆக்சுவலாக அதே மாஸ் அதே பில்டப் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் பார்த்த அந்த மைண்ட் செட்டோடய வந்தால் இந்த படமும் நிறைய பேர் பிடிக்கும். 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு. லாக் லைட்டாக கொஞ்சம் இருந்தது. பட் ஓகே தான், பார்க்கலாம். நல்லா தான். ஸோ பார்ட் 2க்கு லீடு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாச்சும் புரியாம பாதியிலேயே ஸ்டோரி ஏதாவது ஸ்டாப் பண்ணிருக்காங்க? இல்லை சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஒரு அளவு ஓகே. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போதான் கேஜிஎஃப் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 வந்து இது கேஜிஎஃப் 3 மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. ஆனால் விஷுவல்ஸ் அப்படி தான் இருக்கு. ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிளைமேக்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக கதையை புரிய வச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் நல்ல ஒரு வாட்டியாவது பார்க்கலாம். ஓகே. 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கா? லாக் இல்ல பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் லாகு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் கதையை சொல்றதுனால லாக் இல்லை. ப்ரோ நீங்க சொல்லுங்க, ஏன் லாக்ன்றீங்க? 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல ப்ரோ. ஆனா கிளைமேக்ஸ் பரவாயில்ல, ஓகே நல்லா இருக்கு. அவ்வளவுதான். புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்க? அதான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஒன் டைம் ஆச்சு, அவ்வளவுதான். கேஜிஎஃப் மாதிரி இதுல லவ் சீன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் லவ் சீனே இல்லண்ணா அதுல. நீ சொல்றத பார்த்தா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்குது. நான் என்னண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனா வேற பார்த்து வந்தீங்க. என்ன கிடைக்கல? நான் வந்துட்டு கேஜிஎஃப் மாதிரி இருக்காது அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆனா கேஜிஎஃப் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. டோட்டலா அப்படிதான் இருக்கு. ஆமாண்ணா. சோ யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு? பிரபாஸ் இருக்காங்க, பிருத்திவிராஜ் இருக்காங்க. பிரபாஸ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராகவே இருக்கு படம். என்ன பிடிச்சது இந்த படத்துல? நிறைய பேர் லாகா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாகா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே படம் சூப்பராக தான் இருக்கு. ஓகே. என்ன சொல்ல வராங்கன்றது கன்வே ஆயிருக்கா? கன்வே ஆயிருக்கு. ஓகே. மத்த என்ன புதுசா இருக்கு? கேஜிஎஃப்ல இருந்து இது புதுசா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? புதுசா இருக்குன்னு எப்படி சொல்றது, கேஜிஎஃப் மாதிரி கிட்டத்தட்ட எதுவும் புதுசு அப்படின்லாம் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கு. ரெண்டுமே இந்த பில்டப் பண்றது அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. கேஜிஎஃப் 1 2 இப்போ இந்த எல்லாருமே வந்து ஒரே டோன் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இது வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரே டோன்ல இருந்தாலும் உடனே பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க பிடிக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால அதை பத்தி எதுவும் தெரியல. பட் ஆனால் கேஜிஎஃப் மாதிரி இதுல ஏதாச்சும் சின்னதா லவ் போர்ஷன்ஸ் ஏதாச்சும் இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்குமா? பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப அப்படியே இந்த ரத்தம் அந்த மாதிரி வைலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும். ஓகே. உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது லாக் அந்த மாதிரி ஏதாவது? லேக்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் லேக் இருந்துச்சு. மற்றபடி படம் ஓவராலே சூப்பராக தான் இருந்துச்சு.
Second- நிறைய பேருக்கு வந்து கேஜிஎஃப் 3 மாதிரி தான் இருக்குது. பெருசா இவங்க எதுவும் இது பண்ணல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ராக்கிங் ஸ்டார் யாஷுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ யாஷ் வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி எதுவும் வரல. மற்றபடி கேஜிஎஃப் மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. பட் நம்ம கேஜிஎஃப் அளவுக்கு இதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கேஜிஎஃப் தான் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அங்கே இருந்த பிஜிஎம் வந்து இங்கே பெரிய பிஜிஎம்னு புதுசாக சொல்லல. அதனால கேஜிஎஃப் தான் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் லேக் படம் இல்லை அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும். பார்க்கலாம். கேஜிஎஃப் சாயல் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, அந்த ஃபைட்டுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு.